ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். இடி இடிக்கும் பொழுது அர்ஜுனா என்று 3 தடவை சொல்லச் சொல்கிறார்களே, அதற்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் குந்தி தேவிக்கு தேவர்கள் மூலமாக மந்திரம் சொல்லி பிறந்தவங்க. அந்த வகையில் இந்திரனுடைய ரெப்ளிகா தான் அர்ஜுனன். அஸ்வினி புத்திரர்கள் என்ற மெடிக்கல் ஆர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க தான் நகுல சகாதேவர்கள்ன்றது. வாயு பகவானுடைய அம்சத்தில் வந்தவர் பீமர். தர்மபுத்திரன்ன்றது தர்ம தேவதை. ஸோ இவங்க எல்லாருமே அந்த வரம் அவளுக்கு துர்வாச ரிஷிகிட்ட வாங்கினான். எந்த மந்திரத்தை சொல்லியோ அந்த கடவுள் மூலமாக உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லி. அவள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து சூரியன்கிட்டேருந்து வாங்கினவன் தான் கர்ணனே கூட. அதனால் யூ ஆல்வேஸ் கனெக்ட் தம் டு தி மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்திரன் இல்லையா இதுக்கெல்லாம் அத்தாரிட்டி. அதனால் அர்ஜுனான்னு சொல்கிறாங்க. அர்ஜுனா உனக்கு பிடிக்கலன்னா பேசாமல் இந்திரான்னு சொல்லிவிடு. வாழ்க்கையில் இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு அமெரிக்காவிலேருந்து. எஸ். When we offer the prasadam to Swami, why do we eat it instead of keeping it there for Swami to? எஸ். இவருடைய கொஸ்டின் என்னென்னா, நம்ம நைவேத்தியம் வைக்கிறோம், அதை நம்ம ஏன் சாப்பிட்றோம், சாமியை சாப்பிட விட மாட்டேன்றோமே அப்படின்னு. அதுதான் அவருடைய கொஸ்டின். இந்த உலகத்தில் ஆகாசம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து தேவர்கள் தேவதைகள் எல்லாம். அவங்களுக்கு ஒன்லி ஸ்மெல் தான். அதாவது பஞ்சபூதங்கள்ங்கிறீங்க, 5 எலமெண்ட்ஸ். அதில் ஆகாசத்தில் இருக்கிறது ஓசை. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, முதலில் வார்த்தை இருந்தது ஆண்டவனாகவே இருந்தது இல்லையா, அந்த ஓசை இருக்கு இல்லையா, அதுதான் ஆகாசம். அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் மந்திரங்களெல்லாம் உச்சாடனம் பண்ணுற போது அந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் ரீச் டு தி செலஸ்டியல்ஸ். அது கீழே வர்றபோது காற்றுல ஸ்பரிசம் இருக்குது, நம்மளை அது தொட்டால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதில் சவுண்டுங்குது, உஸ்ஸு அப்படின்னு ஒரு சத்தம் வருது இல்லையா அது. அதனால் அங்கே என்ன இருக்குது, 2 விஷயம் இருக்குது. போத் தி சவுண்ட் அண்ட் ஸ்பரிசம் இருக்குது. கீழே தண்ணிக்கு போகிற போது தண்ணி ஃப்ளோ ஆகுது, கலக்கு விளக்குன்னு சவுண்டு வருது, தண்ணியை தொட முடியுது. நீ எந்த ஜக்குலேயோ மக்குலேயோ டம்ளர்லேயோ அந்த தண்ணி எடுக்கிறியோ அதுதான் அதனோட ஃபார்முங்கிற மாதிரி வருது. ப்ளஸ் டேஸ்ட் இருக்குது வாட்டரில். அதனால் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது, ஹீட்டில் ஒரு பர்னரில் எரியும் போதோ இல்லை யாகத்திலையோ ஏதோ ஒரு ஃபார்ம் உங்களுக்கு தெரியுது. அதனால் அங்கே உருவம் இருக்குது. அதை வந்து ஸ்பரிசம் பண்ணால் சுடுன்றதும் உங்களுக்கு தெரியும், சத்தமும் இருக்குது. அண்டு இந்த 4ம் சேர்ந்தது இந்த பூமியில் தான் இருக்குது. இந்த பூமியில் நீ எந்த மண்ணை எடுத்து என்ன வேணால் பண்ணலாம், பானை பண்ணலாம், சட்டி பண்ணலாம், சாமி பண்ணலாம். நீயே மண்ணில் செஞ்சு வச்ச பொம்மை தான். அதனால் மண்ணிலிருந்து உருவம் இருக்குது. இதில் தொடுதல் இருக்குது, நெருப்பு இருக்குது, நீர் இருக்குது, சத்தம் இருக்குது. பூமியில் சத்தம் இருக்குது இல்லையா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் சத்தம் தானே. அதனால் பூமியில் தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் டோட்டலி ப்ரெசன்ட் ஹியர். அதனால் ஒவ்வொரு தன்மையிலையும் நம்ம பூஜை பண்ணுற போது கடவுளுக்கு இதெல்லாம் நம்ம செய்கிறோம். பூமி இருக்கு இல்லையா, அந்த பூமி தத்துவம் நமக்கு தெரியுங்கிறதுனால சாமிக்கு பூஜை பண்ணுற போது பிருத்திவி ஆத்மனே கந்தாம் தாரயாமி அப்படிங்கிறோம். எல்லா பூமியில் இருக்கிற மண்ணெல்லாம் நீ தான், அதனால உனக்கு இந்த சந்தனத்தை வைக்கிறேன். வாயு ஆத்மனே தூபம் தரிசியாமி, காற்றெல்லாம் நீ தான், அதனால் தூபம் காட்டுறேன். அக்னி ஆத்மனே கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பியாமி அப்படின்னு. கடவுளை நம்ம பூஜை பண்ணுற போது கூட எல்லாம் நீ தான், பாரிடை 5ஆய் பறந்தாய்ங்கிற முறையில் நம்ம பூஜை பண்ணுறோம்னு சொல்கிறோம். அதனால் கடவுள் மேலே இருக்கிற தேவதைகள்ன்ற போது அவங்களுக்கு ஒன்லி ஸ்மெல் தான். தி டோன்ட் ஹேவ் எ ஃபிசிக்கல் பாடி. அதனால் நாம் இங்கே வச்சுட்டு இப்படின்றோம். ஆனால் அந்த ஸ்மெல்லு நீங்கள் பிடிச்சிக்கோங்க, சாப்பிட்றத நாங்கள் சாப்பிட்டுட்டு சாணி போடுறோன்னு அர்த்தம். ஈவில். உலகத்தில் குட் அண்ட் பேட் ஆர் இன்டியர்ட் வித் த போன்ஸ் அப்படின்னு ஷேக்ஸ்பியரில் வருது. நல்லது கெட்டது ரெண்டுமே இந்த உலகத்தில் கலந்து தான் இருக்கும். ஒரு அம்மா இருக்கா, அம்மாவுடைய மார்பில் அமிர்தம் இருக்குது, பால் இருக்குது. அவளுடைய இடுப்புக்கு கீழே இந்த குழந்தை பிறக்கிற போது தொப்புள் கொடின்னுவாங்க, ஏதோ அம்பிளிக்கல் காடை சொல்லுவாங்க. அது விஷம், நாய் கூட சாப்பிடக்கூடாதுன்னு நான் போய்
பூமி கட்டியில் வச்சிருவாங்க. அதனால் ஒரு தாய் தெய்வமாக நினைக்கிறோம். அவளும் கூட நல்லது கெட்டதை வச்சுருக்கா. பார்க்கடலில் கடைஞ்சாங்க, அதில் அமிர்தம் வந்தது, அதில் தான் ஆலகால விஷமும் வந்தது. அந்த ஆலகால விஷயத்தை சிவன் எடுத்துக்கிட்டு நீலகண்டன் ஆனாருன்னு நீங்கள் படிக்கிறீங்க. இந்த உலகம் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு படுறோம். நியாயமாக பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு கெட்டது. அது அங்கே இருக்கிற மரம் என்ன பண்ணுது, ஆக்சிஜனை மாற்றி திருப்பி நம்ம மூக்குக்குள்ளே விட்டுருக்கு. இப்போ காற்றில் கரிமீல வாயுவும் இருக்குது, பிராணவாயுவும் இருக்குது, நல்ல காற்று இருக்குது, அன்ப்ரொடக்டிவான காற்றும் இருக்குது. அதனால் உலகத்தில் நல்லது கெட்டதும் எப்படியும் சேர்ந்து தான் இருக்கும். இதில் அந்த ரெண்டு சேரலைன்னா உலகம் இயங்காது. இப்போ நான் பேசின்னு இருக்கேன், பல்ப் எரியுது, இதெல்லாம் என்ன, ரெண்டு ஒயர் தான், ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், ஒரு நெகட்டிவ் டெர்மினல். இந்த ரெண்டு ஒயர் சேர்ந்தால் தான் இதுதான் அந்த பல்பு எல்லாம் அந்த மாதிரி. அதனால் இந்த உலகம் இயங்குவதற்காக ரெண்டு எனர்ஜியும் தேவைப்படுது. ஸோ வாட் யூ கால் அஸ் எ நெகட்டிவ் டெர்மினல் இஸ் அசுராஸ், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அஸ் எ பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் சூராஸ், தேவதைகள் எல்லாம். ரெண்டு பேரும் ஒரே அப்பாவுக்கு தான் பிறந்தாங்க. காசிய பௌமனிவன் ஒருத்தர் இருந்தார். ஸோ ஒரே ஃபாதர் தான், ஒய்ஃப்ஸ் ரெண்டு பேர். ஸோ ஒரு வயசுக்கு பிறந்தவங்க தேவர்கள், ஒரு வயசுக்கு பிறந்தவங்க அசுரர்கள். அண்ட் இன் ரியலிட்டி அசுரர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, தேவர்கள் நல்லவங்க, ஆனால் ஸ்ட்ராங் கிடையாது, சோப்பலாங்கி. அசுரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் கெட்ட புத்தியெல்லாம் இருக்கும், ஆனால் பட் த வெரி ஸ்ட்ராங். அதனால தான் பார்க்கடலில் கடையிற போது பகவானே சொல்லிட்டாரு, நீங்கள் அவங்களையும் கூட சேர்த்துன்னு கடையணும், இல்லைன்னா உங்களால் பார்க்கடலேருந்து அமிர்தம் வர வைக்க முடியாதுன்னு சொன்னார். ஸோ தேர் ஈக்குவலி ஸ்ட்ராங். இந்த ஈக்குவலிபிரியம் இஸ் மெயின்டைன்ட் ஆல்வேஸ். ஸோ அவங்கவுங்க செய்கிற தவறில், யானை தன் தலையில் மண் அள்ளி போட்டுச்சுன்ற மாதிரி அவங்க செய்கிற தவறுனால அழிஞ்சு போவாங்க, நல்லவங்க அவங்க செய்த தவத்தினால காப்பாற்றப்படுவாங்க. These people will be protected and saved. They will ruin themselves, but they are equally powerful and இவங்களை விட அவங்க தான் பவர்ஃபுல். வாழ்க்கையில் நல்ல சுரர் வாழ ஒரு பாட்டு கூட இருக்குது, நல்ல சுரர் வாழ வல்ல சுரர் மாய, பாடுங்க. ரெண்டு இருக்குது, சுர அசுர. அந்த பாட்டிலேயே வரும். நல்ல சுரர்னா தேவர்கள் நல்லவங்க, அவங்க வாழ்கிறதுக்காகவும், வல் அசுரர் வலிமை வாய்ந்த அசுரர்கள் அழியறதுக்காகவும். வல்ல சூரர் மாள நல்ல சூரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவேனே, வள்ளற்படர் சாரல் வள்ளிமலை மேவும் வள்ளி மணவாள பெருமாளே, அல்லி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடலேயும், அள்ளவினைதாகி நள்ளிரவு போலும் முள்ளவினையார தனமாறும், இல்லுமிளையோரு மெல்லையலாக வல்லருமை மாய சமனாரும், எள்ளியனதாவி கொள்ளை கொள்ளும் நாளில் உய்ய ஒரு பொருட்கண் கழல் தாராய். இதெல்லாம் நம்ம இதில் இருக்குது, இலக்கியங்களில் இதை பற்றியெல்லாம் ரொம்பவே பேசியிருக்காங்க. அதனால் அண்டர் எஸ்டிமேட் பண்ண தேவையில்லை. அவங்க மாத்திரம் நல்ல புத்தியோடு இருந்துட்டால் தேவர்களை விட அவங்க தான் கெட்டிக்காரங்க. இப்போ ராவணன் அசுரன், அவன் எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கான், சாம வேதம் பாடினான், சிவங்கட்டியை வரம் வாங்கினான், கைலாசத்தை தூக்குனவன் பிள்ளையாரை கொண்டாந்து கோகர்ணத்தில் உட்கார வைக்கிறான். அவ்வளோ பவரெல்லாம் இருக்கு இல்லையா அவனுக்கு. அவனுடைய கெட்ட குணம் என்னன்னா, பிறன்மனை நோக்காத பேராண்மை என்ன பயத்ததோ சால்வு அப்படின்னா. அவன் ராமனுடைய மனைவியாகி இருந்த சீதை மேலே ஆசைப்பட்டது ஒன்று தான் அவனுடைய தவறு. அந்த ஆசைப்படாமல் இருக்கிறதுக்கு அவனுக்கு 1000 காரணம் இருந்தது. ஏன்னா அவனுடைய மனைவி மண்டோதரியே ரொம்ப அழகாக தான் இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு அழகான மனைவி விட்டுவிட்டு வந்தான். அதுக்கு வேறு காரணம் சொல்லுவாங்க. தன்னுடைய தங்கை சூர்பனகையை மூக்கறுத்துட்டாங்க, அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அவன் சீதையை கொண்டு போய் வச்சுட்டு இருந்தான்றது ஒரு கதை. இன்னொரு கதை என்ன சொல்லுவாங்கனாக்கா, ராமர் தான் சீதை, சீதை தான் ராமர் அப்படின்னு ஒரு ராமாயணங்குது. ராமர் சீதை, சீதை ராமர், அதனால அவன் சிவபக்தனாக இருந்தான். அதனால் ராவணன் சீதை மேலே ஆசை வந்தது காரணம் அவகிட்ட இருந்த சிவன் தான் அப்படின்னு இன்னொரு ஃபிலாசபி இருக்குது. இதெல்லாம் நம்புறது நம்பாமல் போகிறதெல்லாம் உங்கள் லௌகீகம். பட் அது ஒன்று தான், இந்த வேர்ல்ட்லி சென்ஸில் உங்களுக்கு புரிகிற பாயிண்ட்டாக அது ஒன்று தான் அவனோட தப்பு. மற்றபடி அவன் எந்த தப்பும் பண்ணல. அவன் நாட்டில் ரொம்ப நல்லா வச்சுருந்தான் ஜனங்களை. ஆஞ்சநேயரே பார்த்து மிரள்றாரு, இவ்வளோ பணக்கார ஊராக வச்சுருக்கானன்ட்டு. அந்த நேரத்தில் உலகத்தில் 2 பேர்கிட்ட தான் புஷ்பகுமான் இருந்தது.
ஒன்று இந்திரன்கிட்ட இருந்தது, இன்னொன்று குபேரன்கிட்ட இருந்தது. ஸோ குபேரன் வந்து ராவணனுடைய ஓன் பிரதர். அவங்ககிட்ட அவன் வாங்கி வச்சுருந்தான் அந்த புஷ்பகுமாரத்தை. ராமர் திரும்பியும் அயோத்திக்கு போகிறபோது இந்திரங்கிட்ட இருந்து லீஸ்க்கு எடுத்தார். ஸோ அந்த அளவுக்கு தவம் பண்ணவன். அதனால் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ராவணாஸ். சூரபத்மன் இருக்கான், அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய தபசிகள் இல்லையா? அவனுடைய ஒரே தவறு என்ன? அவர் அகங்காரம். அதாவது நமக்கு எல்லா பவரும் வேணும்னு தேவர்களெல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் போட்டு, இந்திராணியை கூட கொண்டு போயிட்டு ஜெயிலில் போட்டான். அது தவிர அவன் ஒன்றும் தப்பு பண்ணல. எங்கேயாவது ராவணன் கொண்டு போய் வச்சுன்னு இருந்தான், அங்கே வந்து அது கூட இல்லை, அவளை கொண்டு போய் ஜெயிலில் போட்டான், அவ்வளோதான். அண்டு தேவர் சுப்பீரியர். இந்திரர் நவகிரக தேவதைகள் எல்லாம் படிக்கட்டாக வச்சு அது மேலே ஏறி தான் அவன் போய் சிம்மாசனத்திலே உட்காருவான். அந்த அளவுக்கு சூரபத்மன் பவர்ஃபுல்லாக இருந்தான். பஸ்மாசுரன் கடுமையான வரம் இருக்கான். சாமி என்ன வேணுங்கிறாரு, நான் யார் மேலே கை வச்சாலையும் அவங்கெல்லாம் வந்து பஸ்மம் ஆயிடணுன்றான். நல்லா யோசனை பண்ணி கேட்டான்றாங்க. கேட்டாடுறான். சரி இது டெஸ்ட் பண்ணணும்னு யார் வரம் கொடுத்தாரோ அந்த சிவன் மேலேயே கை வைக்க போகிறான். சிவன் ஓட்டம் பிடிக்கிறாரு. அப்போது மகாவிஷ்ணு ஒரு அழகான பொம்பளை மோகினியாக வந்து டான்ஸ் ஆடியாங்க கூட, நான் அவனை கட்டிக்கிறேன்னு சொல்லி டான்ஸ் மூமெண்ட்லேயே அந்த மோகினி இப்படி கை வச்சா இவன் அந்த மயக்கத்தில் கை வச்சு அவனே எரிஞ்சு போயிட்டான். இப்படி எத்தனையோ அசுரர்கள் மாயா வரம் கேட்டார்கள், ஆனால் அதுலேயே கேட்ச் இருந்தது. அது மாயும் வரம் ஆயிட்டு. மாயான்னா சாகாமல் இருக்கிறது, மாயும்னா சாகிறது. கேட்டது மாயா வரம், ஆனால் அதிலே கேட்ச் இருந்தது. அந்த பாயிண்ட்டை வச்சு அவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஊரில் தேவர்கள் அசுரர்களுங்கிறோம். மற்ற மித்தாலஜிலெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, மீடாஸ்ன்னுவாங்க. மீடாசன் ஒருத்தர் தான், அவனும் அதே மாதிரி தான். நான் எதை தொட்டாலையும் கோல்டு ஆகணுங்கிற மாதிரி ஒரு வாங்கினான். அவன் அதனால கஷ்டப்பட்டான்றான் இல்லையா? இப்படி எவ்ரி ஒன் ஹஸ் யூஸ்ட் their brain in a negative aspect and they learned lessons in the hardcore way. வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்துடனும் தன்னம்பிக்கையோடும் வாழும் ஒரு மனிதனுக்கு கடவுள் வழிபாடு என்பது எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும்? As and how long he knows that he is the same fragment of a God, Godhood or God. தானும் டிவைன் தான் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன், ஒரு உறுதியான நம்பிக்கை அவனுக்கு இருந்தால் அவன் சாமி கும்பிட வேண்டியதில்லை. ஏன்னா அவன் வைக்கிற தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, அதே கூட கடவுள் நம்பிக்கை தான். புதிய மதங்கள் தன்னம்பிக்கை இல்லாதவனே நாஸ்திகன் என்று சொல்கின்றன விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அதனால் நீ வந்து தன்னம்பிக்கையோடு இருந்து உனக்குள்ள கடவுள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டியானா அது கூட தெய்வ நம்பிக்கை தான். தங்களது ஆன்மீக வாழ்வில் தங்களுக்கு எத்தனையோ விதமான அனுபவங்கள் இறை அருளால் கிடைத்திருக்கின்றன. இவற்றில் தங்களால் என்றுமே மறக்க முடியாத அனுபவம் என்று எதை தாங்கள் குறிப்பிடுவீர்கள்? கைலாசத்தில் சிவனை பார்த்தது மிகப்பெரிய அனுபவம். சிவன் பார்வதி 2 பேரையும் பார்த்தோம். 33 கோடி தேவர்களும் ஆகாசத்துலேருந்து இறங்கி வந்து என்னை கும்பிட்டாங்க. ஆப் சாட்சாத் பத்ரிநாராயண் பகவான் ஓ அப்படின்னா, இதுதான் சாட்சாத் பத்ரிநாராயணா, அதனால் நாங்கள் ஒன்று கும்பிட்றோன்னு சொன்னாங்க. இது பெரிய அனுபவம். அதே மாதிரி இல்லையா, அவர் நீ பழனிக்கு தாத்தா போகட்டும்னு சொன்னார். நான் பழனிக்கு போயிட்டு போகர் சமாதிக்கு எதிரில் உட்காந்துருக்கிற போது அவர் 4 அடி உயரத்தில் தங்க லிங்கமாக நானா விதமான வைரம் எல்லாம் பளிச்சிடுற மாதிரி ஒரு தரிசனம் கொடுத்து அங்கே இது பண்ணார். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஒரு 48 நாள் விரதம் இருந்து திருவண்ணாமலையில் இருந்தபோது 48வது நாள் ராம் சுரத்குமார் சாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவருடைய சக்தியெல்லாம் ஒரு ரசம் சாதத்தில் பேசி என் கை இப்படி சொல்லி சாப்பிடுன்னு சொல்லி கையை கழுவி கொடுத்தாரு இல்லையா, அவரோட பவர் அது. 45 வருஷம் 40 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து தவம் கொடுத்தாரு. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அண்டு ஒரு தடவை ரத்தனகிரிக்கு போகிற போது சாமி வந்து பழனி கௌபீனம் அப்படின்னு எழுதி ஒரு சீட்டு கொடுத்தாரு. நான் அதை எடுத்துன்னு பழனி கோயிலுக்கு போனேன். அங்கே மூலஸ்தானத்தில் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த கௌமனம் இருக்கு இல்லையா முருகனுக்கு கட்டினது, அதுவும் அந்த மாலை சந்தனம் விபூதி எல்லாத்தையும் ஒரு பெரிய தட்டில் கொண்டாந்து ஐரி எங்கிட்ட கொடுத்தாரு. இது என்ன தீட்சைன்னு பேர் அதுக்கு. நாங்கள்லாம் ஆண்டி பண்டாரம், பணியாண்டவன் என்னுடைய குருன்ற முறையில் தீட்சை அப்படி தான் வரும். நான் அதை எடுத்து நேராக ரத்தனகிரி வரப்போது சாமி வெயிட் பண்ணியிருந்தார்.
ஏன்னா அவர் பூஜை பண்ணுற குகை ஒன்று இருக்குது, அங்கே கூட்டின்னு போய் நீ வந்து வெளிநாடெல்லாம் போகணும், உலகமெல்லாம் சுற்றணும், இந்த கோமணம் கட்டின்னு உன்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, முறைப்படி தீட்சை கொடுக்கணும், அதனால் கொடுத்துட்டேன், இது இங்கேயே இருக்கட்டும். அவருடைய குகையில் தான் இருக்குது. அங்கே ஒன்றும் இருக்காது, ஒரு கண்ணாடி, ஒரு வேல், ஒரு விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கும், அங்கே தான் இருக்குது. அவர்கிட்ட நான் வாங்கின தீட்சை அங்கே தான் இருக்குது. ஏதாவது ஒரு காலம் வர்றபோது அவசியமான கொடுப்பேன், இல்லைனா நீ எப்படி வேணால் இருக்கலாம், ட்ரெஸ்ஸு எப்படி வேணால் பண்ணிக்கலாம், நீ எல்லா இடத்துக்கும் போக வேண்டி இருக்கிறதுனால இது இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தது. நிறைய கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பார்த்துருக்கேன் நான், நிறைய அனுபவங்கள். அதாவது ஒரு புக்கே போடுற அளவுக்கு அனுபவங்கள் இருக்குது. முதல்ல நான் பார்த்தது காயத்ரின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் கங்கை தாயை பார்த்தேன்னு சொன்னேன், முருகரை 3 வயசு குழந்தையாக பார்த்தேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் 33 தேவர்களை பார்த்தேன்னு, அஜ்மீர் தர்காவுக்கு போக சொன்னாங்க, அங்கே ஷாயின் ஷாவுடைய தரிசனம் கிடச்சிதுன்னு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அனுபவங்கள் இருக்குது என்னுடைய ஆன்மீக பயணத்தில். அண்டு இட் ஆல் ஹேப்பன்ட் ஆன் இட்ஸ் ஓன். நான் எதையும் தேடினதில்லை. நான் ஏதோ ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டிட்டேன், அது கூட விட்ட குறை தொட்ட குறை. நான் ஏதோ பிஸ்னஸ் டூருக்கு போனபோது நாகர்கோயில் பக்கத்தில் மயிலாடிங்கிற ஊரில் அந்த சிலையை கொடுத்தாங்க. அதை நான் கரிவலம் மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில், திருவண்ணாமலை அங்கெல்லாம் வச்சு கொண்டாந்து நான் பங்களா கட்டியிருந்தேன்னா அங்கே வச்சுட்டேன். ஜெயந்தர் சரஸ்வதி 1983 மே 11க்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் அண்ணா நகரில். இப்போ ரொம்ப தேஜஸாக இருக்கான், கோயில் கட்டு அப்படின்னாரு. சரின்ட்டு ரத்தனகிரி சாமியை போய் கேட்டேன். ஆகஸ்ட் 13, 14, 15 நான் வந்து என்னுடைய பூர்வ பிறைக்கு சம்மந்தமான இடத்துக்கெல்லாம் போனேன். மந்திராலயம், அதுக்கப்புறம் அகோபிலம், இந்த மாதிரி பல இடத்துக்கெல்லாம் போனேன். போயிட்டு வந்த உடனே ஆகஸ்ட் 13, 14, 15 அந்த நேரத்தில் காளிகாம்பல் கோயிலுக்கு போனேன். அதுக்கப்புறம் கோயில் கட்ட ஆரம்பித்தேன். டிசம்பர் 13, 14, 15 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். அந்த கும்பாபிஷேகம் பண்ணின 48வது நாள் எனக்கு ஐ ஹேட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத். மரணம், ஆத்மா வேறு சரீரம் வேறு பிரியறதும். பழனியானவனுக்கு இடது பக்கத்தில் என் உடம்புல இருந்து ஒரு பாம்பு வெளியேறி 5 தலைனாகும், ஒரு தங்கமயமான சித்தரை மாதிரி பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமின்னு சொல்லி 2 மந்திரம் கொடுத்தாரு, சடாட்சரம் அஷ்டாட்சரம். இதெல்லாம் வந்து அனுபவங்கள், மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள், தீட்சை கிடைக்கிறதுங்கிறது. அண்டு ஒரு தடவை ஆஞ்சநேயரை பார்த்துக்கிறோம் நம்ம. அவர் வந்து நான் அப்போ சிகரெட் பிடிப்பேன். என்னுடைய பேக்கெட்டில் 4 ஃபில்டர் வீல்ஸும் கோல்ட் ஃப்ளேக் ஃபில்டர் கிங்ஸும் இருந்துச்சு. அவர் சொன்னார், நான் உன் நாக்கில் நிற்க போகிறேன்டா, இந்த லாகிரிலாம் வேணான்னாரு. அன்றைக்கி தூக்கி போட்டு தான் அன்றிருந்து இன்னி வரைக்கும் நான் ஸ்மோக் பண்ணுறதே கிடையாது. மாதிரி ஒரு பெரிய புக்கையே எழுதலாம், அவ்வளோ அனுபவங்கள் எனக்கு கிடச்சிருக்கு. நேரிலே தேவரும் வந்தமர்ந்து நின்னிடத்தில் உசாவி செல்வர், இது பொய் எனின் இவற்றை சுட்டிடு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்வார். நீ இருக்கிற இடத்துலேயே தேவர்கள்லாம் வந்து உட்காந்து உங்கள்கிட்ட மீட்டிங் போட்டு போகிறாங்க, இந்த மாதிரி இல்லைன்னு நீ சொல்லு, நான் இந்த ஓலையை கொளுத்திடுறேன்னு சேலஞ்ச் பண்ணுறார் விவேகானந்தர். என்னுடைய அனுபவம் அதுதான். நான் எல்லா விதமான தெய்வ வடிவங்களையும் கண்ணால் பார்த்துது, அதெல்லாம் உங்களுக்கும் உங்கள் கேமராவில் காட்டி பலவிதமான அனுபவங்கள் வந்திருக்கு. எல்லாம் ஓகே. அதாவது ஒரு மனுஷன் உடம்புக்குள்ளோ ஆத்மாவை ஜெயிலில் வச்சுக்கிற வரைக்கும் இந்த அனுபவம்லாம் வராது. ஆத்மா தனியாக உடம்பு தனியாக பிரிகிற ஒரு காலம் உங்கள் உடம்புல உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ரகசியமெல்லாம் வரும். வெளியிடப்படாத ரகசியம் இல்லை, தகுதி உடையவனவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், பைபிள். இந்த மாதிரி நமக்கு ஒரு தகுதி வருகிற போது நமக்கு எல்லாம் தானாக கிடைக்கும். நம்ம போய் எதையும் தேட தேவையில்லை. நான் எதையும் தேடலை, எனக்கு எல்லாமே தானாக தான் கிடச்சி. ரத்தனகிரி சாமி அந்த காலத்தில் என்னை எழுதி கொடுத்தாரு, பொறு, தேடி இரு, எல்லாமே தேடி வரும் அப்படின்னாரு. உன்னை தேடி எல்லாம் வரும், நீ எதையும் தேட தேவையில்லைன்னாரு. அதே மாதிரி தான் என் லைஃப்பில் எல்லாமே நடந்தது. அண்ட் ஈவன் அப் டு நவ், whether I am having joy or sorrow, good or bad, and better experience or bitter experience, எல்லாம் தானாக தான் வருது. I am not seeking any experience, nor I am avoiding any experience. தேடுவதும் இல்லை, விடுவதும் இல்லை, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கேன். நம்ம சாட்சி மாதிரி இருந்து நம்ம சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கோம். இங்கிலீஷில் ஒரு பெரிய புக் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது கிரேட்டஸ்ட் மிராக்கல்ங்கிற மாதிரி. அப்போ கிரேட்டஸ்ட் மிராக்கல் என்ன இந்த உலகத்தில்? நம்ம ஒரு தாயுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு 2.5 kg 3 kg ஒரு பிண்டமாக வெளியே வந்தது. ஆனால் வெளியே வர்றபோது நமக்கு கண், காது, வாய், மூக்கு, கால் எல்லாம் இருக்குது. அண்டு அலற தெரியுது, பால் குடிக்கணும்னு தெரியுது. அதுக்கப்புறம் நாம்ளே தவழ்கிறோம். தவழ்ந்து அதுக்கப்புறம் படிக்க போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் கட்டிக்கிறோம், நாமளும் குழந்தை வைக்கிறோம்.
அதுக்கப்புறம் வயசாகி போச்சு, நம்மளை கொண்டாந்து முன்னரையில் விழாமுன் முக்கரை முக்காலுக்கு ஏகாமுன் கட்சி ஏகம்பனேன்னு முதுமைன்னு ஒன்று வருது நம்முடைய லைஃப்பில். எல்லா ஃபேஸையும் எல்லாரும் தாண்டி தானே போகிறோம் இல்லையா, எவ்ரி ஒன். ஸோ ஏ ஹார்ப் வித்தவுட் ஏ பிளேயர் இஸ் நாட் ஏ ஹார்ப். ஏன் அன்கட் டைமண்ட் இஸ் ஸ்டில் ஏ டைமண்ட். அதாவது பட்டை தீட்டப்படாத வைரமும் வைரமும் தான். வாசிக்கப்படாத வீணையோ சித்தாரோ அதுவும் வீணை தான். ஆனால் நீங்கள் எல்லோரும் கூட அதே இதில் இருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து வாசிக்கப்படாத வீணைகள், வாசிக்கப்படாத சித்தார்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள். ஏதோ ஒரு காலம் வர்றபோது உங்களுக்குள்ளே மறைந்திருந்த வைரத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தென் தட் வில் பி யுவர் ப்ரௌடஸ்ட் ஹவர். பட் அந்த உயரங்களில் நீங்கள் தொட்ட பின்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதாவது அது வரைக்கும் ஒரு கடபடான்னு இருக்கும், எதையோ சாதிக்கணும், எல்லோரும் நம்மளை மதிக்கணும், மாலை மரியாதை, இப்படி ஒரு கிக்கு இருக்கும். இந்த நிலைகளில் நீங்கள் தொட்டப்புறம் இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு ஆகிடும். இதெல்லாம் என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி ஆகிடும். வித்யாரண்யர் ஒரு மகான் இருந்தார். அவர் மகாலட்சுமி கிட்டே தபஸ் பண்ணார். மகாலட்சுமி தரிசனம் கொடுத்தா, இந்த பிறவியில் நான் அவனுக்கு பணம் கொடுக்க முடியாது, அடுத்த பிறவியில் கொடுக்குறேன்னு. இவர் கொஞ்சம் இருந்தார். ஏன்னா அடுத்த பிரிவுன்றது ஒருத்தன் சன்னியாசி ஆகிட்டா வந்துடும். இவர் போய் மொட்டை போட்டு ஒரு குளத்தில் குளித்து வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு ஒரு கோமணம் மாதிரி ஏதோ கட்டிக்கின்னு துணி கட்டிக்கின்னு வந்து நின்னார். நான் சன்னியாசி ஆகிட்டேன், எனக்கு அடுத்த பிரிவு வந்துடுச்சின்னு எனக்கு கொடுக்குன்றார். அவர் சிரிச்சுக்கிட்டே இப்படி காட்டுறா கண்ணை பார்த்தாக்கா அவருக்கு அவ்வளோ பணம் கிடைக்கிது. நம்ம இந்த சன்னியாசி ஆகிட்டுமே, அந்த அம்மா சொன்ன பேச்சை கேட்டு நம்ம கிரகத்தை குடும்பத்தில் இருந்திருந்தால் இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இப்போ சாமியாகி போயிட்டோம். யாதனி நீங்கள் அந்தானே சாமியார், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற போது அந்த மாதிரி சிரிச்சுக்கினே யோசனை பண்ண தெரியும்ன்றா. ஒரு 2 பசங்க ஆடு மாடு மேய்ச்சின்னு இருக்காங்க. அவங்க பேர் ஹரிஹரர் புக்கர். இவர் அவங்கள தேடி போய் பார்த்து தனக்கு மகாலட்சுமி கிட்ட வரமாக கிடைச்ச பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து அவர் கர்நாடகாவில் இருக்கிற விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஹம்பி ஹளபேடுலாம் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் உருவாக்கி திருப்பதி கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், கர்நாடகாவில் விஜயநகர சாம்ராஜ்யம், சிருங்கேரி எல்லாம் அவருடைய பணத்தில் வந்தது. சன்னியாசிக்கு கிடைச்ச பணம் அது. அதை வச்சு அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை பண்ணார். ஆனால் அவருக்கு ஏதாவது யூஸ் இருந்ததா? கிடைக்காத வரைக்கும் தேடி இருந்தார். கிடைச்ச பின்னால் அது பொது கைங்கரியத்துக்கு தான் பயன்பட்டதே தவிர அவர் சன்னியாசி ஆனதுனால அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் யூஸ் ஆகலை. என்ன ஜனங்க அவருடைய குருன்னு வச்சுன்னு இருப்பான். விஜயநகரத்தில் இருந்த அந்த 2 பேர் நான் எங்கள் குருன்னு சொல்லியிருப்பான், அவ்வளோதான். அவர் இறந்த பின்னால் அவருக்கு சிருங்கேரி சாரதா பீடத்துக்கு பக்கத்தில் இப்படி இந்த ஷேப்பில் ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அது அவருடைய சமாதி கோயில் தான். சிவசமாதியாக ஆனார். இந்த மாதிரி யூ வில் பி க்ளோரிஃபைட் பை தி ஆசிட் டெஸ்ட் ஆஃப் டைம். பட் உனக்கு ஒன்றும் யூஸ் ஆகாது. இப்போ நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு சாமி ஆகிட்டோம், என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லி பார்க்கலாம். சாமி ஆயாச்சு, இதை வச்சு என்ன பண்ண? உங்களுக்கு தான் பண்ணலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒரு டாக்டர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, நீ மற்றவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம், உனக்கு ஆப்ரேஷன் நீ பண்ணிக்க முடியும்? லைக் தட் யூ கேன் கிவ் அன் டு அதர்ஸ், பட் யூ கான்ட் யூஸ் தட் பவர். இன்னும் சொல்ல போனால் ஒரு பேங்க் மேனேஜர் இருக்கான், அவனுக்கு 5 லட்ச ரூபா லோன் கொடுக்கலாம். அவன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் எடுத்துன்னு போனால் அவனை உள்ளே தள்ளிப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சாமியார் வேலை கூட. உனக்கு நீ யூஸ் பண்ணிக்கவே முடியாது, பண்ணால் அது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகி போயிடும். மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்காக நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்ட? அதுக்கு நார்மலான ஒரு ஆளாக இருந்து ஏதோ குடும்பத்தில் இருந்து உலகத்தை ஒரு மெதுவாக பார்த்து புரிஞ்சுக்கின்னு வரலாமே. பின் தான் அவசரம். ஓடி ஓடி என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. நார்மலாக நடக்கிற மாதிரி நடக்கட்டுமே, என்ன போகும். அதனால் எல்லா மகான்களுக்கும் இது அப்புறம்தான் தெரியும், முதல்ல தெரியாது. அவங்க தேடுவது உண்மை என்றால் உண்மையில் அது கிடைக்கும். அதுக்காக எவ்வளோ அலைஞ்சிருப்பாங்க, எல்லாம் பாடுபட்டிருப்பாங்க. when you get it you may not understand. இங்கிலீஷில் ஒரு சினிமா வந்தது, 10 Commandmentsன்னு பேர். அதில் மோசஸ்ன்னு ஒரு ஆள் வருவார். அவர் வந்து அந்த நாட்டினுடைய ராஜா ஆக வேண்டியது. அவருடைய அங்கிள் என்ன பண்ணுறான், இந்த ஆளை வஞ்சகம் பண்ணி ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுறான். இவருக்கு ஒரு காதலி இருப்பான், கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தபோது இந்த மாதிரி பண்ணிவிடுவான் அந்த அங்கிள். இவர் பாலைவனத்தில் போய் அப்படியே தேங்கி தேங்கி தேக்கி தண்ணி கூட கிடைக்காம இன்னும் சாக போகிற நிலையில் ஒரு கிராமம் வருது. அந்த கிராமத்தில் சமாரிட்டன் லேடின்னுவாங்க, அதாவது அந்த ஆடு மேய்க்கிற பெண்கள்னு வச்சுக்கோயேன். அவள் தண்ணி சேர்ந்து இவருக்கு கொடுக்குறா. அதை குடித்து உயிர் வந்த உடனே அந்த ஊரில் கொஞ்ச நாள் இருக்கார். அப்போ அங்கே ஒரு மலை இருக்குது, சினாய் மலைன்னு சொல்லி. அங்கே போனபோது கல்வெட்டில் 10 Commandments எழுதியிருக்கு, உலகத்தில் என்னெல்லாம் தர்மம்ன்ற மாதிரி. அதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஒரு ஞானி ஆயிடுறாரு.
இப்போ கடல் இவருக்கு வழி விடுது, அந்த அளவுக்கு பவர் வந்துடுது. இப்போ இவர் அந்த கடலை தாண்டி தன்னுடைய பழைய நாட்டுக்கு வர்றார். வர்றபோது தன்னுடைய 2வது காதலி இல்லையா, அவளையும் கூட்டின்னு வர்றார். முதல் காதலியும் 2வது காதலியும் சந்திக்கிறாங்க. அப்போ 2வது காதலி ஒரு பஞ்சு டைலாக் அடிப்போம். யூ லாஸ்ட் ஹிம் when he went in search of God. I lost him when he got Godன்னுவான். அவனை கடவுளை தேடி போன போது நீ அவனை மிஸ் பண்ணிட்ட, கடவுள் அவனுக்கு கிடைச்ச போது நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன்னுவான். அது மாதிரி தான் உலகத்தில் ஒரு நார்மல் பர்சனாக ஒரு சித்தார்த்தன் இருக்கான். சித்தார்த்தன் அழகான பொண்டாட்டி மகனெல்லாம் விட்டு எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு புத்தனாகி வரான். அவன் நாட்டுக்கே வரான், நாட்களுக்கு நல்லதெல்லாம் செய்கிறான். ஆனால் அவங்க அப்பாவுக்கெல்லாம் கோவம், நம்ம நாட்டினுடைய ராஜாவாக இருந்து இவன் பிச்சை எடுத்துன்னுக்கிறானேன்ட்டு. ஓகேவா? கடைசியில் அவருக்கு உணவு விஷம் வச்சு கொடுறாங்க. அவ்வளோ நல்லது பண்ணவர் ஒரு ஏழை பொம்பளை கிட்ட ஒரு விஷம் வச்ச உணவு கொடுத்து அவர் சாப்பிடுவாருன்னு சொல்லி அவருக்கு தெரியும் விஷயங்குதுன்னு. ஜனங்க உருப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி லோகம் சூன்யமயம் லோகம் க்ஷீணமயம், உலகத்தில் எல்லாம் மாய, எதுவும் நிஜம் கிடையாது, துக்கத்தினால் உலகம் நிரப்பப்பட்டதுன்னு அவர் இறந்துட்டார். எவ்வளோ மகான்கள் இல்லையா கஷ்டப்பட்டு இந்த பவரை அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நஷ்டப்பட்டு போனது தான். எதுவும் நிஜம் இல்லை உலகத்தில். அதனால தான் எல்லாருக்கும் தெரியுது மாயன்றது. உனக்கு லாஸ்ட்டில் தான் தெரியும், முதல்ல தெரியாது. தாங்கள் ஆன்மீக வாழ்வுக்கு வருவதற்கு முன்பு தொலைக்காட்சிகளுக்கும் வங்கிகளுக்கும் பல விளம்பர படங்கள் எடுத்து கொடுத்ததாகவும், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் என்ற ஒரு நிகழ்ச்சியை தாங்களே தயாரித்து ஒளிபரப்பியதாகவும் தெரிவித்திருக்கிறீர்கள். மேலும் அந்த அனுபவங்கள் தாங்கள் ஆன்மீக வாழ்வுக்கு வந்த பின்பு நன்றாக கை கொடுக்கின்றன என்றும் தெரிவித்திருக்கிறீர்கள். விளம்பரங்கள் மூலம்தான் மக்களை சென்றடைய முடியும் என்று உலகியல் வாழ்வில் கற்றுக்கொண்ட தாங்கள் தங்களது ஆன்மீக சாதனைகளை பெரிய அளவில் விளம்பரப்படுத்த விரும்பாதது ஏன்? நான் வந்து ஒரு ஹாப்பி கோலக்கி மேரிட் மேன் வித் 1 wife and 1 son daughter இருந்தேன். அண்ணா நகரில் பெரிய பங்களாலே ஒன்று ஷூட்டிங்கெல்லாம் எடுப்பாங்க. டெய்லி 5000 ரூபா வாடகை கிடைக்கும். நிறைய சினிமா எங்கள் வீட்டில் எடுத்திருக்காங்க. அண்ணா நகர் ரோட்டரி கிளப் தலைவராக இருந்தேன். அண்ணா நகர் சிவா விஷ்ணு கோயில் ஃபவுண்டர், அந்த கோயில் உருவாகிறதுக்கு நான் காரணமாக இருந்தேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 14 வருஷம் தலைவராக இருந்தேன். வாழ்க்கையில் எல்லா பதவி எல்லாம் போகம் எல்லாம் பார்த்தால் தான் நான் எவ்ரி திங் வாஸ் கோயிங் குட், எல்லாம் பார்த்து தான் இருந்தோம். நான் அந்த மாதிரி இருக்கிற போது கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய், யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவே தாமை பெற வேலவர் தந்ததினால்ங்கிற மாதிரி பல்வேறு அனுபவங்கள் கடவுள் கொடுத்தாரு. எப்படியெல்லாம் கொடுத்தாருன்னா, நான் பிஸ்னஸில் இருந்தேன் இல்லையா, அப்படி பிஸ்னஸில் இருக்கிற போது டெலிவிஷனில் அந்த காலத்தில் வந்து தூர்தர்ஷனில் இன்டர்வியூ இருக்கும். நான் நியூஸ் ரீடராக அப்பாயிண்ட் ஆனேன். நியூஸ் ரீடிங்னா நம்ம என்ன அப்படி நியூஸ் படிக்கணும்னு நமக்கு தெரியாத மேலே இருந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, நம்ம பார்க்கணும், இதுதான் இது. ஸோ அதில் செலக்ட் ஆகணும். அந்த காலத்தில் 75 ரூபா தான் கிடைக்கும், 5 நிமிஷம் தான் நியூஸ், 75 ரூபா கிடைக்கும் அதில். ஸோ அங்கே நான் நியூஸ் படிக்க ஆரம்பித்தேன். நான் ஜாலியாக காரில் போவேன், அவங்க கொடுக்குற 75 ரூபா அவங்களுக்கே டிஃபன்லாம் வாங்கி கொடுத்துருவேன். அந்த தூர்தர்ஷன் கேன்டீன் இருக்குது இல்லையா, அங்கே எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருவேன். ஸோ ஐ வாஸ் வெரி பாப்புலராக இருந்தேன் நான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இருக்கிற மாதிரி ஸ்க்ரால் ஓடாது அந்த காலத்தில், டைப் அடிச்சிருக்கோம், நமக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னே கொடுத்துருவாங்க, அதை மைண்டில் வாங்கிட்டு நாமளே படிக்கணும். ஸோ பேப்பர் இப்படி இருக்கும், ஆனால் பேப்பரை பார்க்காத இல்லை எப்பயாவது பார்த்துக்கிட்டு தான் நம்ம படிக்கணும். இதுதான் அங்கே நியூஸ் படிக்கிற சிஸ்டம் அந்த காலத்தில். அப்போது அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1978. அப்போ நான் படித்த நியூஸு உனக்கு புரியணுன்னா, வணக்கம், தங்கள் இரு நாடுகளுக்கிடையே உள்ள உறவை விஸ்தரிக்கவும் பலப்படுத்தவும் பாரதமும் நேபாளமும் தீர்மானித்திருக்கின்றன. இன்று காலை திருப்பதிக்கருகே நடந்த பஸ் விபத்து ஒன்றில் 9 பேர் காலமானார்கள். பாண்டிச்சேரியில் 3 கோடி ரூபாய் அளவிலான நூற்பாலை ஒன்றை அமைக்கின்ற திட்டம் மத்திய அரசின் பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தான் நியூஸ். 5 நிமிஷம் இப்படியே ஆரம்பிச்சது என்னுடைய ஸ்டைல். அதுக்கப்புறம் நீலங்கரைக்கு வந்தேன். நீலங்கரைக்கு வந்தபோது, நீலங்கரை கூட இல்லை, பெசன் நகர். அப்போது ஒரு மேடம் வந்தாங்க, அவங்க பேர் ஷாம்லா. அவங்க சொன்னாங்க, விஜய் டிவியில் ஒளி பிறந்ததுன்னு நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் உங்களை இன்டர்வியூ பண்ணோன்னு இன்டர்வியூ பண்ணாங்க. அது ரொம்ப கிளிக் ஆச்சு, அந்த ஒளி பிறந்தது ப்ரோக்ராம் கிளிக் ஆச்சு.
அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இவரை வச்சு 12 எபிசோட் பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ அந்த ஒளி பிறந்ததுன்ற பேரில் என்னை வச்சு 12 எபிசோட் பண்ணாங்க ஷாம்லா மேடம்ன்றவங்க. அதை பார்த்துட்டு இந்த இவங்க இல்லையா, அனுபவ் ஃபவுண்டேஷன், அவங்க எங்கிட்ட வந்தாங்க. உங்கள் ப்ரோக்ராம் நல்ல ரீச்சில் இருக்குது, அதனால் நாங்கள் டெய்லி 7 to 7:30 உங்களை ராஜ் டிவியில் கண்டினியூஸாக ப்ரோக்ராம் பண்ணுறோம். இப்போத்துக்கு நாங்கள் கண்ணதாசன் ஒரு தமிழ்ச்சங்கம் பண்ணிகிட்ருக்கோம், அதோட உங்களது சரின்னு சொன்னேன். இதுக்கு நடுவில் ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம் சிவசங்கரின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா பண்ணாங்க, அதை வச்சு பண்ணாங்க. அது ஒரு ஃபேமஸ் ஆச்சு அது கூட. அப்போது ராஜ் டிவியில் காலையில் டெய்லி வந்து தேவநிலாவுக்கு ஒரு தேவாரம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் 7லேருந்து 7:30 வரும். ரொம்ப ஹிட் ஆச்சு, 2 வருஷம் வந்துச்சு. காத்தால 7லேருந்து 7:30 2 வருஷம் வந்துச்சு. அவங்கவுங்க அந்த டைமுக்கு அந்த எப்படி நார்த் இந்தியாவில் ராமாயணம் சீரியல் பார்த்தாங்களோ, ராமாயண சீரியல் ஓடுதுன்னா இப்போ லாரிக்காரெலாம் டீ கடையில் உட்காந்து டிவி பார்த்துட்டு தான் வண்டியே எடுப்போம். அந்த மாதிரி ஒரு ரீச் ஆச்சு, பயங்கர ரீச் ஆச்சு இந்த ப்ரோக்ராம். அது எப்படி இருக்கும்னாக்கா, கொஞ்சம் பாட்டு, அதில் அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டியெல்லாம் காட்டுவோம். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்பீச்சு அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் இருக்கும். நம்ம அங்கே வந்து வீக்லி வந்து பெரிய கல்ச்சுரல்லாம் நடக்கும், பாட்டு டான்ஸ் எல்லாம், அதை கொஞ்சம் சேர்ப்போம். அப்புறம் இன்டலெக்சுவல் அறிவாளர்கள் பேரவைன்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு இது நடத்துவோம். அப்புறம் ஜேர்னலிஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்தணும். துணுக்கு எழுதுறது எப்படி, ஷார்ட் ஸ்டோரி எழுதுறது எப்படி, நாவல் எப்படி எழுதுறது, இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டினதுனால ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம். அது யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்னா, கலைஞர் கருணாநிதி பார்த்துருக்கிறாரு, சிவாஜி கணேசன் சார் பார்த்துருக்காரு, வாழப்பாடி ராமூர்த்தி பார்த்துருக்காரு. இவங்கெல்லாம் அந்த ஏஎல்எஸ் கண்ணப்பன் இருந்தார் இல்லையா, அவர் தான் அதுக்கு ப்ரொடியூசர் டைரக்டர். அவர் அவங்க பையன் கல்யாணத்துக்கு, அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எடுத்துன்னு போது இவங்கெல்லாம் சொன்னாங்களாம், அதனால ஏதோ வித்தியாசமாக பண்ணுறாயா, நான் பார்க்குறேன். கலைஞரும் சொன்னாரான், சிவாஜியும் சொன்னாரான், நான் டெய்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் பார்த்துருக்காங்க, ஒரு ரீச்சு. 2 வருஷம் ஆன ஒன்று நான் சொன்னேன், நான் என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டேன், இப்போத்துக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போது அவங்களே என்ன கேட்டாங்க, ராஜ் டிவிக்காரங்க, உங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள், எங்களுக்கு நல்ல ரீச் இருக்குன்னு. இல்லைங்க, வேணும்னா நான் திருப்பி வரேன்னு. என்னுடைய ஸ்லாட் இல்லை, அதுதான் மேல்மருவத்து சாமியார் எடுத்தது. எனக்கு அப்புறம் சக்தி யுகம்னு ஒரு அதே 7:30 ராஜ் டிவியில் வரலையும் அவர் எடுத்தது தான். இப்படி அந்த விளம்பர இதில் நம்ம போய் சேர்ந்தோம். நான் தேடி போகல, நானாக தான் வந்தது. அவங்க நிறுத்தலை, நானாக தான் நிறுத்தினேன். ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தான்ட்டு என்ன தமிழ்நாட்டில் எந்த டிவி ப்ரோக்ராம் பண்ணாலையும் கூப்பிடுவாங்க. அகடம் விகடம்னு ஒரு ப்ரோக்ராமு, அது வந்து இவங்க ஜெயா டிவிலே இது யாரோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவன் யூகி சேத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணான். அப்புறம் மயில்சாமி குமரன் அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அப்புறம் ரோஹிணின்ட்டு ஒரு சினிமா நடிகையில் அவள் கேள்விகள் 1000ன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணான். நான் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கேன், நான் பண்ணாத ப்ரோக்ராம் கிடையாது, எல்லா டிவிலையும் வந்திருக்கேன். அண்டு ரொம்ப பெரிய ரீச் இருந்தது. ஐ வாஸ் வெரி பாப்புலர். அந்த காலத்துலலாம் நான் எங்கேயாவது ட்ரெயினில் போகிறேன், இல்லை மீட்டிங் போகிறேன்னா அவ்வளோ ஜனங்க வருவாங்க. கும்பகோணத்தில் ராயா மஹால்னு இருக்குது, அவர் ஃப்ரீயாகவே கொடுப்பார் ஹாலை. அங்கே வந்து பெரிய அளவுக்கு சத்சங்க 3000 பேர் 2000 பேர்லாம் வருவாங்க. ஸோ பெரிய அளவுக்கு வேலூரில் மீட்டிங் போட்டிருக்கோம், திருச்சியில் போட்டிருக்கோம், மதுரையில் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒரு காலம். அதுக்கப்புறம் எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா 1999 நெருப்பு வச்சாங்க. அப்புறம் ஒரு செழிப்பு வந்துச்சு, என்ன உலகம் இது, நல்லது செஞ்சால் கூட இவங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு நான் இங்கே வந்துட்டேன். எனக்கென்று ஒரு உலகம், எனக்கென்று மக்கள்னு எங்கள் கேளம்பாக்கத்துக்கு வந்து இதெல்லாம் உருவாக்கினேன். அப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் யார் கூப்பிட்டாலையும் போகிறதே இல்லை, எந்த மீட்டிங்கும் போகிறது இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பயாவது போகிறது உண்டு நிறைய ப்ரோக்ராம் எல்லாம். அதனால் டிவி இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறது நான் பண்ணதில்லை, தானாக வந்தது தான். அண்ட் அதனுடைய ஒரு டைம் இருந்தது, அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் நான் என்கரேஜ் பண்ணுறது இல்லை. ಆಡ ಪೋಗೋಣ ಬಾರೋ ರಂಗ ಕೂಡಿಯ ಮುನೆ ತೀರದಲ್ಲಿ ಆಡ ಪೋಗೋಣ ಬಾರೋ ರಂಗ ಕೂಡಿಯ ಮುನೆ ತೀರದಲ್ಲಿ ಆಡ ಪೋಗೋಣ
குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.